என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு ஒருவரின் புகைப்படத்தை காண்பிக்க வந்திருக்கின்றேன். இவர்தான் உன்னோடு இருக்கக்கூடிய நிரந்தரமான உறவு. உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு உறவு. இப்படி ஒரு உறவைத்தானே கருப்பா நானும் தேடிக்கொண்டிருக்கின்றேன். இவர்களை உடனடியாக எனக்கு யார் என்று காண்பித்து கொடுத்து விடு. வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் நிம்மதி இல்லாமல் தவிக்கின்ற எனக்கு நிம்மதியான ஒரு விஷயத்தை நீ நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடு என்று சொல்கின்ற என் பிள்ளைக்கு இந்த கருப்பன் கொண்டு வந்திருக்கின்ற செய்தி நிச்சயமாக மனதிற்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு நிரந்தரமான உறவுகள் இருக்கத்தான் செய்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கான நம்பிக்கை கொண்ட விஷயங்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறது என்று நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு என்னவெல்லாம் செய்து கொடுக்கிறேன், எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு சொல்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இந்த கருப்பன் நான் நினைத்து விட்டால் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்துவிட முடியும். ஒட்டுமொத்த மாற்றங்களையும் நிச்சயமாக சட்டென்று உன்னிடத்தில் ஒப்படைத்து விட முடியும். ஆனால் கருப்பன் இப்பொழுது நினைத்திருக்கின்ற விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகவும் அவசியமான ஒரு விஷயம். இந்த விஷயம் உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் மற்ற பிரச்சனைகள் அத்தனையுமே தானாக உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். ஒரு நிரந்தரமான உறவை நீ தேடிக்கொண்டிருக்கின்றாய். எவ்வளவுதான் நம்மை சுற்றி போலியானவர்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் மற்றவர்களால் நமக்கு எந்த ஒரு விஷயங்களும் நடக்கவில்லை என்றாலும், என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சில விஷயங்கள் நிச்சயமாக அந்த நேரத்தில் நமக்கு ஆறுதலுக்கு யாரும் வரமாட்டார்களா என்கின்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் கொடுக்கின்றது. நமக்கென நம் கஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் கேட்க, அதுவும் மனதார கேட்க யாராவது ஒருவர் நம்மிடத்தில் இருந்து விட்டால் போதும் என்று என் குழந்தை நீ நினைக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக உன்னிடத்தில் கொடுக்கத்தான் போகிறது. இவரின் வருகை இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய பெரிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறது. உன்னோடு என்றும் நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இது நாள் வரையிலும் என் பிள்ளையே, நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனையிலும் உனக்கு உடனிருந்தவர்கள் யார் என்று சற்று சிந்தித்து பார். யாருமே இருக்கவில்லை என்பதுதான் உண்மை. அப்படியே இருப்பது போல அவர்கள் உன்னிடத்தில் நாடகம் ஆடிக்கொண்டிருந்தாலுமே சில நாட்களிலேயே அது நாடகம்தான் என்பது உனக்கு தெரிய வந்துவிடும். அந்த அளவில்தான் அவர்களும் நடந்து கொண்டார்கள் என்பது உண்மை அல்லவா? என் பிள்ளையே, கருப்பன் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் என்றால் அந்த விஷயம்தான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்ற அர்த்தம். அப்படியானால் இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்னவென்றால், அதுதான் என் குழந்தையின் வாழ்க்கையில் எந்த ஒரு உறவும் நிரந்தரமாக இல்லாமல் இருப்பது. யாராவது ஒருவர் ஒரு அன்பான வார்த்தையை நமக்கு கொடுத்தால் போதும் என்று நீ யோசிக்கிறாய். யாராவது ஒருவர் நமக்கு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வழிநடத்தி செல்ல அறிவுரைகளை வழங்கினால் போதும் என்று நினைக்கிறாய். நமக்கு எந்த உதவிகளையும் செய்ய வேண்டாம், நமக்கு பொன்னையோ பொருளையோ அள்ளி கொடுக்க வேண்டாம். ஆனால் வார்த்தைகளால் மனதிற்கு இதமான விஷயங்களை இவர்கள் செய்தால் போதும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணங்கள் எல்லாமுமே உனக்கான
நல்லதொரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் இன்று உன் முன்னால் நிற்கின்றேன். சரி, என் பிள்ளைக்கு பொன்னையும் பொருளையும் தான் அள்ளி கொடுக்கவில்லை, ஒரு நல்ல உறவையாவது கொடுத்து விடுவோமே, அது உடனடியாக என் பிள்ளைக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லி இந்த கருப்பன் அதனை உன் கைகளில் கொடுத்துவிட இந்த நேரத்தில் வந்திருக்கின்றேன். நான் இருந்து நடத்துவதை நிச்சயமாக யாரும் நம்பாமல் இருக்கலாம், யாருக்கும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இதுவெல்லாம் நடக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சி என்று இவை எல்லாமுமே உனக்கான நல்ல நேரத்தை இந்த கருப்பனிடத்தில் இருந்து உனக்கு பெற்று கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அதிகார பலம் கொண்டவன் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய நினைப்பதில்லை, ஆணவம் படைத்தவனாகத்தான் மாறிவிடுகின்றான். தன் கைகளில் அதிகாரம் கிடைக்கும் வரை ஒருவரை எப்படியெல்லாம் ஏமாற்ற வேண்டுமோ, எப்படியெல்லாம் அவர்களுக்கு நாம் இருக்கிறோம் என்பதனை உணர்த்த வேண்டுமோ அதையெல்லாம் செய்கின்றார்கள். எந்த நேரத்தில் இதுவெல்லாம் மாறுகின்றதோ, எந்த நேரத்தில் இவர்கள் வாழ்க்கையில் இவர்களினுடைய தேவைகள் முடிந்து போகிறதோ, அப்பொழுது நிச்சயமாக எளிதாக இவர்களை காயப்படுத்தி விடுகிறார்கள். மிகவும் எளிதாக இவர்களை வேதனைக்கும் சோதனைக்கும் ஆளாக்கி விடுகின்றார்கள். இதனை என் குழந்தை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் உனக்கு மாற்றங்கள் வருவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகள் உருவாகிட, இந்த நேரம் உனக்கு வாழ்க்கையில் கொடுத்திட்ட துன்பங்கள் எல்லாம் நீங்கிட, எப்பொழுதுமே உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளை நீ தெளிவுபடுத்தி வைத்து கொண்டிருக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் எதிர்கொண்டு விடலாம் அல்லவா? மனிதர்களை நம்பி நம்பி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் ஏமாந்ததுதான் மிச்சம். இவர்கள் அதை செய்வார்கள் இதை செய்வார்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. ஆபத்தில் உனக்கு நான் இருக்கிறேன் என்கின்ற ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்வார்கள் என்றுதான் நீ எதிர்பார்த்தாய். ஆனால் அந்த ஒரு ஆறுதல் வார்த்தையை கூட உனக்கு கொடுப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை. அந்த ஒரு ஆறுதலை கொடுத்து விட்டால் கூட நீ நல்லபடியாக மனது மாறிவிடுவாயோ என்று சொல்லி அதை கொடுப்பதற்கு கூட இவர்களுக்கு விருப்பமில்லை. அப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கின்ற இவர்களை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ நிச்சயமாக அத்தனை நன்மைகளையும் தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என்றுமே இந்த கருப்பன் உனக்கு கொடுக்கின்ற காவல் எப்பொழுதும் உன்னை எந்த ஒரு ஆபத்திலும் தள்ளிவிட முடியாதபடிக்கு உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிறது என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும். சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எந்நாளும் நமக்கு நல்லதை கொடுப்பார்கள் என்று நினைப்பதை விட, உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் என்றும் என்றென்றும் உனக்கான ஆறுதலையும் உனக்கான நம்பிக்கையையும் நிச்சயமாக கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாவற்றையும் உன்னால் நிச்சயமாக உனக்கு சாதகமாக மாற்ற முடியும். எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனதாக்கி உன்னால் நிறைவேற்றி கொள்ள முடியும். நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ நிச்சயமாக உன்னுடையதாக மாற்றி விடுவாய் என்பதிலும் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். என் பிள்ளையே, வாழ்க்கையில் நமக்கு நிம்மதி என்ற ஒன்று எப்பொழுதுமே இருக்க வேண்டும். நிம்மதி இருந்துவிட்டால்தான் இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் நமக்கு நடக்கும். எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை நம்மால் சரியாக எதிர்கொள்ள முடியும். இல்லை என்றால் என்ன நடந்தால் நமக்கென்ன என்பது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் இருந்துவிடும். அப்படி இல்லாமல் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நல்லபடியாக நடத்தி முடித்து கொடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை சரியாக கொடுத்திட எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு மனதில் நிம்மதி இருக்க வேண்டும்.
மற்றவர்களின் நடவடிக்கைகள் உன்னை ஒருபோதும் பாதிப்படைய செய்யக்கூடாது. யார் என்ன நினைக்கிறார்கள், யார் என்ன செய்கிறார்கள் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒருபோதும் உன்னுடைய மனதிற்கு வேதனைகளை கொடுக்கக்கூடாது. நீ நினைத்து விட்டால் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ நம்பு. நீ நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ உறுதியாக நம்பிவிட்டால் போதும். இனி வரக்கூடிய நேரங்களும் இந்த நேரங்களில் அமைகின்ற இந்த சூழ்நிலைகளும் என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைத்து கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இது நாள் வரையிலுமே யாருடைய துணையும் இல்லாமல் நீ கடந்து வந்தாய். ஆனால் இப்பொழுது யாராவது ஒருவர் நமக்கு ஆறுதல் வார்த்தையை கொடுக்க இருக்க மாட்டார்களா என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது. அப்படியானால் அவரின் புகைப்படத்தை நான் உனக்கு காண்பித்துதானே ஆக வேண்டும். என் பிள்ளையே, அவரின் அடையாளத்தை முதலில் சொல்லவா? கண்கள் ரெண்டும் எப்பொழுதும் உருட்டி கொண்டு ஒருவரை பார்க்கக்கூடியவர். அவர் பார்த்தாலே எதிரில் தவறு செய்தவன் நின்றுவிட மாட்டான். மீசையை முறுக்கி கொண்டு நடந்து வருபவர், கருத்த உருவமுடையவர் யாரென்று தெரிகிறதா? என் பிள்ளையே, உன் அப்பன் கருப்பன் நானே. உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான ஒரு உறவாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். எந்த நிலையிலும் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலுமே அவர்களின் தேவைகள் முடிந்த பிறகு உன்னை காண்பதற்கு யோசிக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களின் தேவைகள் எல்லாம் மட்டுமே அவர்களின் ஒரே குறிக்கோளாக இருக்கின்றது. வேறு எதை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை. வேறு எந்த விஷயத்தை பற்றியும் அவர்களுக்கு சிந்தனை இல்லை. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களை பற்றியும் என்னவென்று தெரிந்து கொண்டு இதையெல்லாம் உனதாக்கிட எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் போதும். இனி எந்த நேரமும் உனக்கு நான் கொடுப்பது அத்தனையும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னால் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல சந்தோஷங்களை பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கருப்பன் உனக்கு வாழ்க்கையில் நிரந்தரமான உறவு என்றால் இதைவிட சந்தோஷம் வேறென்ன இருக்கப் போகின்றது? இதைவிட என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் வேறு எந்த விஷயத்தை எதிர்பார்க்க போகின்றது? நல்லது நடக்கும் உனக்கு. நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் நடக்கும். நல்ல திருப்பங்கள் உன் வாழ்க்கையாக மாறும். எதிர்பாராத வெற்றிகள் உனக்கு குவியும். இவை எல்லாமும் உன்னை நல்லபடியாக வாழவும் வைக்கும் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். கருப்பனின் ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது. இந்த கருப்பன் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி நிச்சயமாக உறுதியாகி விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளை அப்பனின் அருளோடும் அன்போடும் இனி என்றும் என்றென்றும் எதிரிகளும் துரோகிகளும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வாய். அதையும் மீறி உன் வாழ்க்கையில் அவர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதனை சர்வ நிச்சயமாக இந்த கருப்பன் நிறைவாக கொடுப்பான் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எதிர்பார்க்கின்ற அத்தனையும் உனக்கு என்றும் என்றென்றும் நிச்சயமாக நிறைவான நன்மைகளை கொடுக்கும் என்பது உன் மனதில் நிற்கட்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நாள் வரையிலும் நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன் கைகளில் இந்த கருப்பனால் கொடுக்கப்படும். ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் உன்னை தேடி இந்த கருப்பனின் கைகள் முதலில் வந்துவிடும். உனக்கான மன ஆறுதலை அப்பனின் வார்த்தைகள் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். தேவைக்காக உன்னை பயன்படுத்த நினைக்கின்ற இந்த மனிதர்களிடத்தில் இருந்து எந்த ஒரு ஆறுதலையும் நீ ஒருபோதும் எதிர்பார்க்காதே.
என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.